ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம GE 3152 தமிழர் மரபோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் தமிழ் நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி என்னென்னு பார்த்துங்க. செகண்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கிய வளர்ச்சியின் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோரின் பங்களிப்பு பார்த்துங்க. மூணாவது கொஸ்டின், தமிழ் காப்பியங்கள் பார்த்துங்க. நாலாவது, தமிழகத்தில் சமண பௌத்த சமயங்களின் தாக்கம் பார்த்துங்க. கண்டிப்பாக கம்பல்சரி யூனிட் 1ல் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர் செய்யும் கலைகள் மற்றும் சுடுமண் சிற்பங்கள். செகண்ட் கொஸ்டின், பழங்குடியினர் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் பொம்மைகள் பார்த்துங்க. தேர்டு ஒன், இசைக்கருவிகள். இந்த 3 கொஸ்டின் எல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3ல் சிலம்பாட்டம் மற்றும் புலியாட்டம் பார்த்துங்க. செகண்ட் கொஸ்டின், கணியான் கூத்து அல்லது தொல்பாவை கூத்து பார்த்துங்க. மூணாவது வளரினா பார்த்துங்க. யூனிட் 4ல் சங்ககால நகரங்கள் துறைமுகங்கள் பார்த்துங்க. சங்க காலத்தின் தமிழகத்தின் எழுத்தறியும் கல்வியையும் பார்த்துங்க. தேர்ட் கொஸ்டின், தமிழர் போற்றிய அறக்கோட்பாடு பார்த்துங்க. ஃபோர்த் ஒன், தமிழகத்தின் தாவரங்களும் விலங்குகளும் பார்த்துங்க. 5ல் கல்வெட்டுகள் அல்லது கையெழுத்துப்படிகள் என்னென்னு பார்த்துங்க. செகண்ட் கொஸ்டின், தமிழ் புத்தகங்களின் அச்சு வரலாறு பார்த்துங்க. தேர்ட் ஒன், இந்திய விடுதலை போரின் தமிழர்களின் பங்கு. இந்த 3 கொஸ்டின் எல்லாம் பார்த்துங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.